வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். லோக்சபா தேர்தலின் அதிரடியான வெளியான 5 விதமான கருத்து கணிப்புகள். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதாவது அதிகப்படியாக தற்பொழுது தமிழகத்தில் வாக்கு சதவீதம் வந்திருக்கிறது. என்னென்னா, லோக்சபா தேர்தல் ஒரே கட்டங்களாக நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19 நடைபெற்றது. அது நடந்து முடிந்த நிலைமையில் நிறைய விதமான இடங்களில் என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக கணிப்புகள் கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை முக்கியமாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஊடகத்தலங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பான இடங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விதமான இடங்களில் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. மேலும் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா, குறிப்பிட்ட தொகுதிகளுக்கும் குறிப்பிட்ட இடங்களுக்கும் பெரும்பாலான கட்சிகள் ஒரு சிக்கலை சூழ்ந்தும் வகையில் பார்த்திங்கன்னா போட்டிகள் இருக்கிறதுனால பல கட்ட முயற்சி என்பது இருக்கும் அப்படின்றத பார்க்கப்படுகிறது. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சிக்கு எப்படியும் 10 அதாவது 20 கிட்ட வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எதிர்கட்சிகளுக்கு அதிகப்படியாக 15க்குள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மற்ற கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் பாமக, சமக, ஜி.கே. வாசன் என்று நிறைய விதமான பார்த்திங்கன்னா கட்சிகளை உள்ளடக்கி ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அப்படியும் இப்படியும் தான் பார்த்திங்கன்னா ஓட்டுக்கள் என்பது சிதைவடைந்து வந்தாலும் கூட 5, 6 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்டிகே, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க. ஓகேங்களா, தனித்துவமான ஒரு கட்சி தனித்து போட்டிடுறாங்க. ஸோ அவர்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு 10ற்குள் இடம் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ 10ற்குள் இடம் வரும்னா இப்போ பெரும்பான்மையை அவங்க எடுத்துட்டாங்களா, அதாவது மற்ற கட்சிகளை தாண்டி பார்த்திங்கன்னா புதிய கட்சிகள் எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இளைய தலைமுறையினர்கள் வாக்குகளை அதிகமாக செலுத்தியிருக்கிறதன் காரணமாக புதிய விதமான மாற்றங்கள் ரீதியிலான கட்சிகள், புதிய கட்சிகள் ஆட்சியை அமைக்கலாம் அப்படின்ற ஒரு சிக்கலில் பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பேச்சுக்கள் இருக்கிறது. பார்க்கலாம், கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களின் வாக்குகள் எப்படி இருக்கின்றதை பொறுத்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.